ஈரோட்டில் சாலையில் சென்று கொண்டிருந்த 19 வயது இளம்பெண்ணை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். வீரப்பன்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் நந்தினி. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரக்கூடிய இவர் மணக்காடு புதூர் கவுண்டன்பாளையத்தில் கோயிலுக்கு செல்வது வழக்கம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அந்த கோயிலின் அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் வேலை செய்யும் கபிலன் என்பவருடன் நந்தினிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை நந்தினியின் தாய் கண்டிக்கவே கபிலனுடன் பேசுவதை நந்தினி நிறுத்தியுள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் வேலை முடிந்து தனது தோழியுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த நந்தினியை கபிலன் வழிமறித்துள்ளார். ஏன் தன்னிடம் பேசுவது இல்லை என்று கூறி நந்தினியை தாக்கியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த நந்தினியின் தோழி வேகமாக நந்தினியின் வீட்டிற்கு ஓடி சென்று நந்தினியின் தாயை அழைத்து வந்திருக்கிறார். அதற்குள் நந்தினியை கீழே தள்ளிவிட்ட கபிலன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் நந்தினியின் பின்கழுத்தில் சரமாரியாக குத்தியுள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த நந்தினியின் தாய் மற்றும் தோழியை கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு அந்த இடத்தை விட்டு கபிலன் தப்பிச் சென்றிருக்கிறார். தொடர்ந்து நந்தினிக்கு கழுத்தில் 15 தையல்கள் போடப்பட்டு சிகிச்சையும் பெற்று வருகிறார். இந்நிலையில் தப்பியோடிய சேலம் பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கபிலனை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.